அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி 18 சித்தர்களும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்யும் ஒரு அற்புதமான கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வணங்கினால் உங்கள் நோய் நொடிகள் சுத்தமாக நீங்கிவிடும். 18 சித்தர்களும் ஒரே இடத்தில் பார்க்கலாம். உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத அபூர்வ மூலிகை நீங்கள் அங்கு காணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளி கிணறு இருக்கிறது. இந்த வெள்ளி கிணறில் சித்தர்கள் அன்று நீர் பருகியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதே போல தங்கம் ஒரு கோடி போன்ற, அதாவது எப்படி நம் ஏரி நிறந்து விட்டால் ஏரி கொடியாக போகும் என்று கிராமங்களில் சொல்வார்கள். அதே போல தங்கம் நிறைந்து தங்க கோட்டையாக இருக்கும் இடமும் இங்கே தான் இருக்கிறது. இது அனைத்தும் சித்தர்கள் சக்தியாக உருவானதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றால் வாழ்க்கையில் சொர்க்கமாக நீங்கள் வாழலாம். 18 சித்தர்களையும் தரிசிக்கலாம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது? முதல்ல அதை பார்த்து விடுவோம். இந்த கோவில் சேலம் அருகில் உள்ள அரூர் என்னும் ஊர் இருக்கிறது. அதாவது ஊத்தங்கரை, அரூர், சேலம், இதுதான் இதன் வழியாகும். அங்கே நீங்கள் உதாரணமாக சென்னையிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் வேலூர்லேருந்து சேலம் செல்லும் வழியில் அரூர் என்ற இடத்தில் இந்த தீர்த்தமலை, இதன் பெயர் தீர்த்தமலை ஆகும். நீங்கள் இன்டர்நெட்டில் தீர்த்தமலை என்று சர்ச் செய்தாலே உங்களுக்கு தெளிவாக இதன் லொக்கேஷன் எங்கே இருக்கிறது என்று குருக்கள் நம்பரும் இந்த கோவிலின் அனைத்து விதமான தகவல்களும் கூகுள் நிறைய இருக்கிறது. எனவே நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. தீர்த்தமலை என்றால் போதும். இது எங்கே இருக்கிறது என்றால் அரூர் என்னும் ஒரு ஊர், ஊத்தங்கரை அரூர் பகுதியில் இந்த கோவில் இருக்கிறது. இது தொடர்பான அனைத்து விஷயங்களும் இணையதளத்தில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, என்னதான் இந்த கோயில் விசேஷம் என்றால் நீங்கள் பார்த்திருக்கலாம். திருவண்ணாமலை, பருவதமலை, வெள்ளிங்கிரி மலை, மருதமலை அல்லது போன்ற எத்தனையோ மலைகள் பார்த்தாலும் கூட ஏதேனும் ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி அங்கே இருக்கும், அல்லது 2 சித்தர்கள் ஜீவசமாதி இருக்கும், அல்லது சித்தர்கள் வந்து போவதாக ஒரு அறிகுறி இருக்கும், அல்லது சித்தர்கள் அங்கே இருப்பார்கள், அவ்வளோதான். ஆனால் 18 சித்தர்களும் ஒரே இடத்தில் இந்த கோவிலில் அமர்ந்து அதிகப்படியாக தியானம் செய்வதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதை நிஜமாகவும் நேர்மையாகவும் நேராக கண்கூடாகவும் பலரும் ஆன்மீக வழியில் உள்ளவர்கள் பார்த்து இருக்கிறார்கள். இந்த கோவிலில் 18 சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக ஒரு வரலாறு இருக்கிறது. சூட்சமாக அமாவாசை பௌர்ணமி நாளில் இங்கு உள்ள தீர்த்தகரீஸ்வரர் என்னும் சிவனை இங்கு வந்து வணங்குவதாக வரலாறு இருக்கிறது. பல நேரங்களிலும் சித்தர்கள் இங்கு அமர்ந்து தியானம் செய்வார்களாம். நாம் இந்த கோவிலுக்கு சென்றால் நமது பிரச்சனைகளை சித்தர்கள் தீர்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக சூட்சம ரூபத்தில் நமக்கு ஆசி வழங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. நாம் நோயாக இருந்தாலும், நொடியாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், பிரச்சனையாக எந்த போன்ற நோய், நொடி, வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனை, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரச்சனை என எந்த பிரச்சனையாக இந்த கோவிலுக்கு சித்தர்களையும் இங்குள்ள தீர்த்தகிரீஸ்வரர் நினைத்து சென்றால் நிச்சயமாக நமக்கு இங்கு விடுதலை கிடைக்கிறது. ஏனென்றால் 18 சித்தர்களில் யாராவது ஒரு சித்தராவது நமது பிரச்சனைகளை கண்கூட பார்த்து நமது பாவங்களை தீர்த்து நமது பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார்கள் என்பது இங்கு உள்ள உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கு சென்று கையெடுத்து வணங்கினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சித்தர் ஆசீர்வாதம் கிடைத்து உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இங்குள்ள தீர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் எப்படி சக்தி வாய்ந்த 22 தீர்த்தங்கள் இருக்கிறதோ அதே போல இங்கு 12 தீர்த்தங்கள் இருக்கிறது. அதுவும் மிக சக்தி வாய்ந்த தீர்த்தமாக இருக்கிறது. இந்த தீர்த்தங்கள் நீங்கள் நினைக்கும் வரை சாதாரணமான தீர்த்தமாக இல்லை. நீங்கள் பாவம் செய்திருந்தால் உங்கள் கர்மா தீர்க்கக்கூடாது என்றால், உங்களது பிரச்சனைகளை தீரவே தீராது அல்லது தீர்க்கக்கூடாது என்று விதி இருந்தால் நீங்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடும்போது குரங்கு வழியாக வந்து அந்த தீர்த்தத்தை அடைத்துவிடும். குரங்கு ஆக நீங்கள் அந்த தீர்த்தத்தில் குளிக்க முடியாது. அதாவது சூட்சும ரூபத்தில் உங்கள் கிரகங்களோ அல்லது நீங்கள் செய்த தவறுகளோ அந்த குரங்கு வடிவம் போல வந்து அடைத்துவிடும். உடனடியாக நீங்கள் நமது கர்மா தீரவில்லை என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நமக்கு பாவம் இன்னும் தீரவில்லை, பாவம் நமக்கு முடியவே இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி குரங்கு உங்களுக்கு தீர்த்தம் விடாமல் அடைத்து விட்டால் அங்கு உள்ள தீர்த்தகரீஸ்வரை நீங்கள் மனமுருகி வேண்டினால் மீண்டும் தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கலாம். இவ்வளவு அதிசயமான விஷயம் அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத பல அபூர்வ மூலிகள், கேன்சர் நோய், பலவிதமான நோய்கள், மனிதனுக்கு வரக்கூடிய அல்சர் நோய், இதய நோய்,
நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய், பிபி, சுகரு என எந்த நோயாக இருந்தாலும் கூட அதை தீர்க்கும் மூலிகைகள் இங்கு இருப்பதாக நிச்சயமாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. அதே சமயத்தில் இங்கு ஒரு வெள்ளி கிணறு இருக்கிறது. அந்த வெள்ளி கிணறில் ஆதி தமிழர்கள் இங்குள்ள வெள்ளி கிணறு, அதாவது கிணறு என்றால் வெள்ளியிலே கிணறு, அந்த வெள்ளி கிணறு தான் அனைவரும் தண்ணீர் குடித்ததாக வரலாறு இருக்கிறது. இன்னும் கூட அந்த கிணறு இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு ஒரு கோட்டை இருக்கிறது. அது முழுக்கும் தங்கத்தால் கட்டப்பட்ட கோட்டையாகும். இது அளவுக்கு மீறிய உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு தங்கம் இங்கே இருக்கிறதாக வரலாற்று சான்றுகள் சொல்கிறது. இதை பல ஆராய்ச்சியாளர்கள் நிரூபணம் செய்திருக்கார்கள். இந்த தங்கத்தையும் இந்த வெள்ளி கிணறையும் எடுப்பதற்காக இதை எப்படியாவது நாம் எடுத்துவிடும் என்று சில சட்டவிரோதிகளும் செல்வதும் இங்கு உண்டு. சரி, நாம் கதைக்கு வந்துவிடும். எனவே இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வணங்கினால் வாழ்க்கையில் சித்தர்கள் 18 சித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு சித்தர்கள் என்றாலும் மற்றொரு சித்தர் உங்கள் பிரச்சனைகளை கவனிப்பார். நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் பாவங்களை ஒரு நொடியில் போக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு பாவம் இருந்தால் குரங்கு தண்ணீர் விடாது, பாவம் இல்லை என்றால் குரங்கு தண்ணீர் விடும். எனவே உங்கள் கர்மா கரைந்து விட்டதா இல்லை என்பதை நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலாகும். மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து இந்த கோவில் முகவரி கேட்டு எங்களை தொல்லை செய்ய வேண்டாம். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் அரூர் என்னும் ஊரில் நீங்கள் தீர்த்தமலையில் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுள் எடுத்து தீர்த்தமலை என டைப் செய்யுங்கள். அதில் அந்த கோயில் முகவரி, கோயில் குருக்கள் எண்கள், கோயிலை பற்றிய அனைத்து விவரங்களும் இருக்கும். தயவு செய்து அதை பார்த்து நீங்கள் செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.